அஸ்ஸலாமு அலைக்கும் and hope you all are doing good. என்னோடு இந்த பயணத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வெல்கம் டு AY டைரிஸ். புதிய வருடம் புதியதொரு ஆரம்பம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொன்னால் 2026 வருடத்துக்கு எப்படி பிளான் பண்ணி எங்களுக்கு ஒரு ஜேர்னல் ரைட் பண்ணலாம், அதாவது ஒரு பிளானர் உண்டு எப்படி எழுதலாம்னு சொல்லி நான் எழுதிக்கிற என்னுடைய பிளானரை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2026 ஆண்டுக்கான என்ன ஜேர்னலோட ஃபஸ்ட் பேஜ் தான் இது. அதாவது என்னட்ட இருந்த சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு சின்ன ஹேண்ட் ஒர்க் அதில் வச்சு நான் இந்த ஃபஸ்ட் பேஜை எனக்கு பிடிச்ச மாதிரி அழகான பிங்க் கலரில் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் முதலாவதுக்கு எழுதியிருக்குது சில மோட்டிவேஷன் குவாட்ஸ் எழுதி 2026 இப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு பேஜாக நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். அடுத்ததாக அதுக்கடுத்த பேஜில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எழுதிக்கிறேன் அபவுட் மீ, அதாவது என்னை பற்றிய தகவல்கள். அதாவது எனக்கு பிடிச்ச கலர், எனக்கு பிடிச்ச ஃபுட், அது மாதிரி எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அது மாதிரி எழுதுறதுக்கு இந்த ஃபஸ்ட் பேஜை நான் இந்த அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் பேஜை ஒதுக்கியிருக்கிறேன். அடுத்த பேஜ் 2026க்கான கேலண்டர். அதில் முக்கியமான நாட்களை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அவங்களோட பர்த்டே வரும், ஆனிவர்சரி வரும், எங்களுக்கு சில நேரம் விஷ் பண்ண முக்கியமான நாட்கள் மறந்துடும். அதனால் அதுங்களை குறிக்கிறதுக்காக இந்த 2026 கேலண்டரை நான் மார்க் பண்ணி அதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட் டேட்ஸை மார்க் பண்ணி அதுக்கு கீழே எழுதுறதுக்கு நெக்ஸ்ட் பேஜை ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக கோல்ஸ், அதாவது என்னுடைய கோல்ஸை எழுதுறதுக்கு நான் ஒரு பேஜை ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த கோல்ஸில் 6 வகையாக நான் பிரிச்சிருக்கிறேன் கோல்ஸை. அதில் ஃபஸ்ட் கேட்டகரி கரியர் ஆர் ப்ரொஃபஷனல், அதாவது என் தொழிலோடு சம்மந்தப்பட்ட நான் டீச் பண்ணுறேன். ஆகவே என் தொழிலோடு சம்மந்தப்பட்ட கோல்ஸ் எனக்கு இருக்கும், அதுங்களை எழுதுறதுக்கு நான் ஒரு பகுதி ஒதுக்கிக்கிறேன். அடுத்த கேட்டகரி பேஷன், அதாவது எனக்கு பிடிச்ச சில வேலைகள் இருக்கும், அதுங்களை செய்யும் போது உதாரணமாக நான் மெஹந்தி போடுவேன், அது எனக்கு பேஷன். அப்போ ஆகவே அதுக்குரிய கோல்ஸ் என்னென்ன செய்யலாம், அதை இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இடம் விட்டிக்கிறேன். அடுத்தது ஃபேமிலி கோல்ஸ், அதாவது என் குடும்பத்துக்கு நான் என்னென்ன செய்யணும் சொல்லி ஒரு கோல்ஸ் இருக்குன்னு தானே, அந்த கோலுக்கு நான் இடம் விட்டிருக்கிறேன். அடுத்த கேட்டகரி தான் யூடியூப். இந்த யூடியூப் சேனலை எப்படி நான் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் கோல்ஸ் வச்சுருப்பேன். அந்த கோல்ஸை எழுதுறதுக்கு இடம் விட்டிக்கிறேன். அடுத்து ஃபினான்ஷியல் கோல்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக என்னோட சம்மந்தப்பட்ட கோல்ஸ் எழுதுறதுக்கு. இது பர்சனல் கோல், அதாவது என்னுடைய தனிப்பட்ட கோல்ஸை எழுதுறதுக்கு இடம் விட்டிக்கிறேன். அடுத்தது புக்ஸ் டு ரீட், என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் வாசிக்க ஐடியா இருக்குது இந்த இயருக்குள்ளுக்கு, அதாவது 2026 ஆண்டில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணணும்னு நினச்சிக்கிறேனோ அது எல்லாத்தையும் இதில் எழுதிக்குவேன். வாசிச்சிட்டேன்னு சொன்னால் இதை மார்க் பண்ணிக்குவேன், டிக் பண்ணிக்குவேன், அல்லது கலர் பண்ணிக்குவேன். அடுத்து ட்ராவல் விஷ்லிஸ்ட். அடுத்ததாக ட்ராவல் விஷ்லிஸ்ட், அதாவது எந்தெந்த இடங்களுக்கு நான் பயணம் போகணும் அப்படி விரும்புகிறேனோ அந்த இடங்களை நான் இதில் எழுதி அதில் நான் போக எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த இயரில் அதை டிக் பண்ணிக்குவேன். அடுத்தது புக்ஸ் ஐ ஹேவ் ரீட், நான் என்னென்ன புத்தகங்கள் நான் வாசித்தேன்னு சொல்லி, அதாவது முதலாவதுக்கு என்ன புத்தகம் வாசித்தேன், அதோட பெயர் என்ன, அதை எழுதினால் யார், அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த இயரில் வாசித்த புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்களை வாசிப்பேனோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுதுறதுக்காக நான் இந்த பேஜை ஒதுக்கியிருக்கிறேன். அடுத்த பேஜில் மை விஷ் லிஸ்ட், பக்கெட் லிஸ்ட், அதாவது என்னுடைய சில விஷ் லிஸ்ட் இருக்கும் தானே, அதுங்களுக்காக நான் பேஜ் ஒதுக்கிக்கிறேன். அடுத்த 2 பேஜ் சும்மா ஒதுக்கிக்கிறேன். ஏதாவது இந்த இயரில் ஏதாவது இன்னும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது சம்மந்தமாக எழுதுறதுக்கு ஒரு 3 பேஜ் மாதிரி நான் ஒதுக்கிக்கிறேன். அடுத்ததாக மந்த்லி ஜேர்னலுக்கு போனோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக ஜனவரிக்குரியது நான் கேலண்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது முக்கியமான நோட்ஸ் எழுதணும், அது சின்னதாக இடம் விட்டிக்கிறேன். அதோட ஸ்கூல் டேஸ், எப்போ ஸ்கூல் நடந்துச்சு, ஸ்கூல் நாள் எப்போ ஸ்கூல் லீவு நாளாக இருந்த
அதோட நான் ஸ்கூல் இருந்து நான் போகலாட்டி அதையும் வந்து நான் மார்க் பண்ணுறதுக்கு இடம் விட்டிருக்கிறேன். அடுத்து மந்த்லி கோல்ஸ், இந்த ஜனவரி மந்த்துக்கான கோல்ஸ் எழுதணும். அடுத்து மந்த்லி டு டூ லிஸ்ட், இந்த மாதம் வந்து நான் என்னென்ன செய்ய பிளான் பண்ணிக்கிறேனோ இதுங்களை வந்து மீனை எழுதணும். அடுத்து டெய்லி டு டூ லிஸ்ட் ரொட்டீன், அதாவது நான் இந்த இயரில் வந்து ஜனவரி மந்த்துக்குரிய ஒவ்வொரு நாளும் அதாவது செய்யக்கூடிய வேலைகளை, டெய்லி செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி மார்க் பண்ணுறதுக்கு இடம் விட்டுக்கிறேன். அடுத்தது ஸ்டடி ட்ரெக்கர், அதாவது எனக்கு வந்து நான் பிஎட் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதோட இங்கிலீஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் முன்னுக்கு நிறைய என்னோடய படிப்பு சம்மந்தப்பட்ட பயணங்கள் வந்து நான் நிறையவே ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது. அப்போவே அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு கோர்ஸ், ஒவ்வொரு டிகிரி அப்படி மேற்கொள்ளும் போது அது சம்மந்தமாக வந்து நான் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு தான் வந்து இதை பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பேஜை டெய்லி 3 hours படிக்கிற மாதிரி தான் என்னுடைய பிளான், அப்படித்தான் நான் பிளான் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் முன்னுக்கு அது சக்ஸஸாக நடக்குமான்னு சொல்லி. அடுத்தது சலாட் ட்ரக்கர், அதாவது வந்து ப்ரேயர் டைமுக்கு வந்து நான் ஒதுக்கிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி ப்ரேயர்ஸ் வந்து நான் ப்ரே பண்ணிட்டேன்னு சொன்னால் மார்க் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ஒதுக்கிக்கிறேன். அடுத்து மை யூடியூப் ஜேர்னி, அதாவது என்னுடைய 3 சேனல் இருக்குது. அந்த 3 சேனல்லையும் வந்து ஜனவரி 1 வந்து எத்தனை டோட்டல் சப்ஸ்கிரைபர் இருந்த, வாட்ச் ஹவர்ஸ், ஷார்ட் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஜனவரி 1 எப்படி இருந்தால் ஜனவரி லாஸ்ட் எப்படி இருந்தால் அப்போ தான் வந்து எனக்கு அறியலாம் என் சேனல் வந்து டெவலப் ஆகிருக்குதா இல்லையா சொல்கிறது வந்து எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நினச்சிக்கிறேன் இந்த இயரில் வந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள், பிரயோசனமான விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணலாமான்னு நினச்சிக்கிறேன். நீங்களும் என்னோட இந்த பயணத்தில் இணைந்துருங்க. அதோடு வந்து யூடியூப்பில் என்ன நல்லா செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணுவேன் தானே, அந்த கண்டென்ட் எழுதுறதுக்கு இடம் விட்டுக்கிறேன். அடுத்து பட்ஜெட் பிளானர், அதாவது இந்த ஒவ்வொரு மந்த்துக்கும் போடுவேன். இப்போ இது வந்து ஜனவரி மந்த்துக்குரிய பட்ஜெட் பிளானர். இந்த பட்ஜெட் பிளானர் வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் சரியான ஒரு இதொண்டு சார்ட் ஒன்று போட இல்லை. அது என் சேலரிக்கு ஏற்ற மாதிரி, அடுத்து வந்து என் மேலதிக வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி அதில் மணி சேவிங் எல்லாம் போடுவேன். அப்படி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் முன்னுக்கு வேறு வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஜனவரி மந்த்துக்கானது. இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய பிரயோசனமான வீடியோக்களை நீங்களும் பார்க்கணுமென்னு சொன்னால் AY டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.